நீங்க ஒரு டவுட் வைக்கிறீங்களா இந்த கான்செப்ட்? மந்திரம் இங்க பாருங்க, தமிழர்களுடைய வழிபாடுங்கிறது முன்னோர் வழிபாடு. எனக்காக ஏதோ ஒரு நன்மையை செய்தவர்களை நான் வழிபடுகிறேன், அவங்களுடைய வாழ்க்கையை நான் போற்றுகிறேன், அவங்களுடைய தியாகத்தை நான் போற்றுகிறேன், அந்த போற்றுதலுக்கு அவங்களை புகழ்ந்து நான் பாடுகிறேன். இவ்வளவுதான் எனக்கு. புரியுதுங்களா? அவங்கள போல எனக்கு அவர்கள் அந்த அந்த வீர தீர செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு இருந்த உள்ள உறுதியும் அந்த அந்த ஒரு சக்தியையும் எனக்கும் பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். இவ்வளவுதான் என்னுடைய வழிபாடுன்னு நான் பாக்குறேன். இது கடந்து வந்துட்டு அவங்க எனக்கு அருள்வாங்கன்னா கண்டிப்பா, சப்போஸ் நீங்க சொல்ற அந்த கான்செப்ட்லாம் உண்மையா இருக்குங்கிற பட்சத்துல அது எனக்கு நடக்கும் தானா. நான் உண்மையா இருக்கேங்கிற பட்சத்துல அந்த அருள் எனக்கு கிடைக்கும், அவ்வளவுதானே. ஆனா எனக்கு தெரியாது இதெல்லாம். இப்ப தெரியாதுங்கிறனால இப்ப அவன் மேல பழைய தூக்கி போட்டு நான் வாட்டு ஒதுங்கி போக முடியுமா? புரியுதா சொல்றது? என் வேலையை நான் பார்த்துதான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், முருகன் இருக்காரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, முருகன் இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, முருகன் எல்லாத்தையும் தமிழர்களை காப்பாத்திடுவார், கிளம்பிட்டு வராங்க பாய் அப்படின்ட்டு போக முடியுமா என்னால? அப்ப நான் என்ன பண்ணணும்? லாஜிக் முன்னாடி முருகன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, முருகன் இருந்தா எனக்கு உதவுவாருன்னு நான் நம்பிட்டு நான் களத்துல நிக்கணுமா நிக்க கூடாதா? இவ்வளவுதான் விஷயம். ரைட். சோ எனக்கு முருகன் மீது நம்பிக்கை உண்டு, ஆனா அதற்காக முருகன் பாத்துக்குவாருன்னு நான் போக மாட்டேன். சோ எனக்கு நம்பிக்கைக்கும் என்னுடைய செயலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுது. அதே போல இந்த மாதிரி சூனியம் வைக்கிறவன் என்ன உளவியல்ல வைக்கிறான்? நாசமா போனோம். ஒருத்தன் நாசமா போகணும்னு உளவியல் வைக்கிறான். அந்த உளவியலே ஒரு ஒரு நரகத்தனமான ஒரு உளவியல் இல்லையா? அந்த உளவியலை வச்சுக்கிட்டு உனக்கு எந்த கடவுள் உனக்கு அருள் புரிஞ்சிருவாங்க சொல்லு? அது ஒரு தீய செயல் இல்லையா? இறைசக்திக்கு எதிரான ஒரு சக்தி கிட்ட போய் நீ உட்கார்ற அப்படின்னு அந்த உளவியலுக்குள்ள நீ உள்ள போயிட்ட அப்படின்னா நீ எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சோ இதுல எனக்கு நம்பிக்கை சுத்தமா கிடையாது. ரைட். ஏதா ஒண்ணு நம்புடா, ஏதா ஒண்ணு நம்பு. எதுக்கு எல்லாத்தையும் நம்புற? நல்ல சக்தி இருக்குது நான் நம்புறேன். நான் இப்போ நம்புறேன். நான் சொல்றேன்ல, எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கடவுள் நிலை அடைஞ்சவங்க. அதே போல ஒவ்வொரு மதத்திலையும் அந்த உயர்ந்த சக்திங்கிறதுல கடவுளுங்கிற இடத்துல ஒரு இடத்துல வைக்கிறாங்க. எங்களோட பிலீஃபும் அதுதான். இறை ஒன்று தான். இறையை பார்க்கக்கூடிய தன்மையில தான் நாங்க வெவ்வேறு உருவங்களை வச்சு நாங்க வழிபடுறோமே ஒழிய இறை ஒன்றுங்கிறது தான் சிவன் தான். சிவன் அப்படிங்கறது நீங்க சிவன் இஸ் ஈக்குவல் டு அல்லாஹ், அல்லாஹ் இஸ் ஈக்குவல் டு நீங்க சொல்ற ஏக இறைவன், கிறிஸ்தவர்கள் சொல்ற ஏக இறைவன். இந்த ஒன் காட் கான்செப்ட்ல சைவ மதம் வைக்கிறது சிவனை தான் வைக்குது. புரியுதுங்களா சொல்றது? அதுக்கப்புறம் அதுல பாக்குற விதங்கள்லயும் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப், இப்ப நீங்க